ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லபடியாக நம்ம வீட்டில் விளக்கெலாம் ஏற்றியாச்சுங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி நம்ம கடையிலையும் விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி சங்கடா சதுர்த்திங்க. கண்டிப்பாக சங்கடா சதுர்த்தி அன்றைக்கி நல்லபடியாக மனசார விநாயகரை வேண்டிக்கோங்க. எல்லாமே நடக்கும், நல்லபடியாகவே நடக்கும். நம்ம சந்திரனுக்கும் இன்றைக்கி தான் விநாயகர் அவர் பிரகாசம் கொடுத்த நாள். அதனால் அவர் என்னன்னா சந்திரனை விநாயகர் நாய்பட்டப்பா 4வது இது அவர் பார்த்துட்டாரு சந்திரனை. அப்போ அவர் சாபம் கொடுத்துட்டார் சந்திரனுக்கு. சந்திரனுக்கு சாபம் கொடுத்ததுனால அவர் எல்லா தெய்வத்திட்டையும் போய் சந்திரனுக்கு முறையிட்டிருக்காரு, எனக்கு பிரகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. சந்திரன் இருளாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால் திருப்பி நீ எங்கே சாபம் பெற்றியோ அங்கேயே போய் நீ திருப்பி வாங்கிக்கோ, திருப்பி அந்த சாபத்தை திருப்பி மீட்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேராக நம்ம விநாயகர்கிட்ட முறையிட்டு கேட்டதுனால அவர் இன்னைக்கு சந்திரன் சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு சந்திரனுக்கு பிரகாசம் கொடுத்ததுனால சங்கடகா சதுர்த்தின்னு நம்ம கொண்டாடப்படுறோம். அன்றைக்கின்னு சாமி நல்லபடியாக அவரை வேண்டிக்கிறோம். அவர் சந்திரனுக்கு பிரகாசம் கொடுத்த நாள் தான் சங்கடா சதுர்த்தி. அதனால் நல்லபடியாக அவருக்கே கொடுக்கவும் நமக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக கொடுப்பாரு. நல்லபடியாக நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க விநாயகரை, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். கண்டிப்பாக சங்கடா சதுர்த்தி, சஷ்டி இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. மித்தனா அந்த கிழமைகள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காண்டி நீங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மனசார எந்த தெய்வத்தை வேண்டியிருக்கீங்களோ அன்னைக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடவே வேண்டாம். நம்ம அந்த நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் குளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாய் தான் நம்ம தலை தான் குளித்தோம் தவிர நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே உள்ளது அப்படியே அந்த அசடாக தான் இருக்கும். அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு கெட்டது இருக்கும். அதனால் என்ன தான் நீங்கள் சாமி நமக்கு கும்பிட்டாலுமே அது மனசுக்கு திருப்தி அடையாது. அதனால் கண்டிப்பாக அன்னைக்குன்னு மட்டும் நம்ம எல்லாருக்காண்டி நம்மளை இது பண்ண வேண்டாம், நம்ம கரெக்டாக இருந்துக்குவோம் அப்படின்றதுனால நல்லபடியாக அன்றைக்கின்னு நல்லபடியாக தெய்வத்தை வேண்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கோங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. வாங்க நம்ம பூஜையும் பார்க்கலாம். எப்படி சாமி நல்லபடியாக விளக்கெலாம் ஏற்றி நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. பாய்ங்க.